இரும்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி, அதாவது கிமு 3345ஆம் ஆண்டிலேயே தென்னிந்தியாவில் அறிமுகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ் நிலப்பரப்புல இருந்து தான் இரும்பு காலம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது எந்த வகையில் இதை ப்ரூஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாங்காடு, அப்புறம் ஆதிச்சநல்லூர், சிவகலை, அடுத்து மயிலாடும்பாறை, கீழ்நமண்டி இந்த இடங்களில் இரும்பு கால ஈமக்குழிகள்லேருந்து எடுக்கப்பட்ட சான்றுகளை வந்து ஆய்வு செஞ்சு தான் நம்ம தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி தமிழ் நிலப்பரப்புல இருந்து தான் இரும்பு காலம் அப்படிங்கிறது தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான விவரங்கள் அடங்கிய ஒரு நூல் தான் இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூல். இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழடியில் வந்து கண்டெடுத்திருப்பாங்க இல்லையா அகழாய்வு பொருட்கள், அது தொடர்பாக ஒரு இணையதளமும் தொடங்கியிருக்காங்க, பிரத்யேக இணையதளம். வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்த தொல்லியல் அகழாய்வு தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக இந்த இணையதளம்